பெரியோர்ல எந்த மரம் என்ன அது வந்து நானும் அம்மாவும் வந்து ஒன்றா போய் களவெடுக்க கெட்டுத்தான் போகும் 100 வயசுண்டா 55 வயசுல செத்து போகும். ரதியம்மா வந்து ஒரு குழந்தை பிள்ளை ரதியம்மா தங்களோட ஒரு புது விருந்தாளி வந்துடுறாங்க. வந்து சொல்றது உண்மையில கொண்டு மற்ற பாம்பு இந்த பாம்பு அந்த பாம்பு சும்மா அந்த காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்யதான் இந்த காலம் இப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் எங்க நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்கள் இந்த வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறோம். என்ன அப்போ என்ன வீடியோ மண்டே பார்க்க போகிறோம். அடிக்கடி காணா போகிறோம். அடிக்கடி வந்து எங்கே யூடியூப் சேனலில் வந்து காணா போகிறோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கஷ்டமானதால கொஞ்சம் மாற்றி குட்டி வந்து இப்போ உடம்புல வந்து சரியாக இல்லை. அந்த பள்ளியோட கோயிலுக்கு நடந்து போனாங்கல்ல, ஒரு நாளுமே நாங்கள் நடந்து போகிறோம். அப்போ அது வந்து சரியான தூரம் தானே. நாங்களோட வீட்டில் வந்து போயக்க தெரியல, ஒரு பெம்பலாக போனாங்களா. நாங்கள் போய் இன்னும் அதுண்ட அந்த உடம்பு நோயில் பற்றி தெரியலன்னு அவ்வளவு தூரம் எனக்கு வந்து 2 நாள் ஏலாது. வீட்டுக்குள்ள இருந்துட்டு நிறைய நாளா ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ இருந்துட்டு ஒரு திடீரென்னு வந்து ஒரு வெளுக்கடைக்குள்ள வந்து அந்த கால் கையெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி ஒரு கூத்து போய் மருந்து எடுத்தது. அதை விட இந்த முழிட்டு வெயிலுக்குள்ள நடந்து போனது, அப்புறம் அங்கே கூழா குடிச்சது, அப்படி இப்படிலாம் செய்தது தானே. அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒத்து வரல. அதே போல் தான் நாத்திக்குட்டிக்கு வந்து நேற்றிலேருந்து இந்த வரைக்கும் ஒரு காய்ச்சல் நாத்திக்குட்டி எனக்கு வெயில் சுட்டுட்டு போகலாங்கிற பிள்ளைக்கும். அப்போ அதனால 2 நாள் நாங்கள் வீடியோ எடுக்கல. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்? நானும் அம்மாவும் வந்து ஒன்றா போய் களவெடுக்க போகிறோம். ஐயோ சிக் எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதான் வந்து முந்தைய காலம் என்ன இப்போ கொஞ்ச காலம் வந்து என்ன சொன்ன இந்த கேஸ் தட்டுப்பாடுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது முக்கியம் இல்லை. முந்தி இப்போ தான் இந்த கேஸ் இது கரண்ட் அடுப்பு அப்படி இப்படிலாம் வந்துருக்கு நிறைய ஐட்டங்களேண்ணே. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு குக்கர்லேயும் சமைச்சவங்களா நிறைய பேர். என்ன ஆனால் குக்கரில் சமைக்கிறது வந்து டேஸ்ட் இல்லை. என்னத்தை தான் சமைச்சாலும் எங்களோட அடுப்பு விறகு மாதிரி வராது. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நானும் ஜதும் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரியோர்ல எந்த மரம் என்ன அது வந்து உண்மையாக பெரிய அடர்ந்த காடு மாதிரி தான். அதில் வந்து நிறைய பட்டு வெட்டி தரைச்சி எடுத்தவங்க நியாயமான பிறகு அதுக்கப்புறமா தலைச்சிருக்கு பச்சையாக இருக்கும். இல்லை இப்போ வந்து ஓரளவு ஓகே இருக்கு பட்டுட்டு தானே. அப்போ சில வந்து யோசிக்கலாம் வந்து வீடியோ இல்லைக்காண்டி வந்து இப்படி சும்மா விற முறிச்சு வந்து போட போறீங்கன்னு சொல்லி இங்கே பேர் வந்து யோசிக்க கூடும் வேணாம்மா இல்லையோமோ. அப்போ யோசிக்கணும். இப்போ அப்படின்ட்டு இல்லை. இப்போ அண்டை கூட ஒரு அண்ணா வந்து காய்ச்சிருந்தார் வந்து தம்பி உங்களோட வீடியோலாம் வந்து பார்க்குறேன் நல்லா இருக்கு நம்ம எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ சந்தோஷம் அந்த அண்ணா வந்து அப்படி தான் நிறைய உறவுகள் இருந்தாங்க நேசிச்சு பார்க்குறாங்கண்ணா. அப்போ ஒரு அந்த அண்ணாவே சொல்லியிருந்தாரு உங்களோட ஊரையும் கொஞ்சம் எங்கன்னு சொல்கிறேன் நீ எங்கே இருக்கிறீங்க உங்களோட வீடெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டியிருந்தீங்க. அப்போ உங்களோட வீடையும் கொஞ்சம் கோம்டூர் எடுத்து போட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் இப்போதைக்கு கோம்டூர் எடுத்து போட்டால் சொல்ல வேண்டாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு போடுவோமே நம்ம கோம்டூர் வந்து போடுவோம். இப்போதைக்கு இல்லை ஒரு கொஞ்ச நாளாக வந்து கட்டாயம் வந்து இந்த நாங்கள் பதிவு செய்வோம் கோம்டூர். அப்போ அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தேன் சரி தம்பி அப்போ உங்களோட வீட்டில் இருந்து உங்களோட ஊரேண்டாலும் ஓரளவுக்குண்டா சுற்றிண்டாலும் காட்டுங்கன்னு வந்து சொல்லியிருந்தார். அப்போ சரி அந்த அண்ணாண்ட விருப்பத்துக்காண்டி இங்கேருந்து நாங்கள் அந்த பக்கத்து வீடு காண்டு தான் போகணும் நம்ம அந்த இடத்துக்கு. இது வந்து ரோட் சைட் வீடு இல்லையா, உள்மனைக்குள்ள வந்து வீடு கிராமம் மட்டும் சொல்லலாது. இல்லை கிராமம் மட்டும் இல்லை, கிராமம் சொன்னா இது மெயின் தான். ஆனால் உள்ளுக்குள்ள ரோட்டுக்குள்ளே மெயினுக்கு பின்னால அப்படி சொல்லலாம்லாங்க. சரி அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு நானும் அம்மா போய் ஒரு காட்டுக்குள்ளே வந்து விறகுகள் கொஞ்சம் வெட்டி கொண்டு வரப்போகிறோமே. அதை வந்து ஆசையாக முந்தி நாங்கள் குடத்துக்கு தண்ணி எடுத்து நேரில் வச்சு கொண்டு எல்லாம் வருவோம். அதெல்லாம் இப்போ மறந்துட்டோம். அதே மாதிரி விறகுன்னு சொன்னால் அம்மாவுக்கு முந்தி நாங்கள் சாந்தினியாக்கெல்லாம் என்ன செய்வோம்னா எங்கேயாலும் ஒரு காணியில் முறிச்சு கொண்டு வந்து மட்டை வட்டி அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ போன் பண்ண கையோட சவுக்கம்புறோட வருது. இருந்தோண்டு போனாட்டிக்கு சவுக்கம்புறம் 2500 எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ ஏசியில் வாழ்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு நிலை வந்து கெட்டுத்தான் போகும். 100 வயசுண்டா 55 வயசுல சேர்த்து போடுவோம் போல. அப்போ இப்போ நானும் ஜதுவும் என்ன செய்யறோம்னா ஜதுவுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுக்க போகிறோம். உடம்பெல்லாம் வந்து என்ன மாதிரி இந்த சொல்லி வேற முடியல. இப்போ மோட்டர் சைக்கிளில் சவுக்கம்புறம் போகுது.
உடம்ப வேணும் மெலிஞ்சு இந்த டிஷர்ட் வந்து இன்னும் 3 பேர் போல அந்த டிஷர்ட்டுக்குள்ள பாப்போம். அப்ப நாங்களும் வந்து கூடுதலா சவுக்கம்புறம் பறிக்கிறாங்க எல்லாம் கேஸ் அடுப்புல சமைக்கல தான். அப்ப இன்றைக்கு ஜாதுவுக்கும் அந்த ஒரு ஆசை தானும் அந்த விறகு வட்டி அம்மாக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படித்தான் முந்தில இருந்தாங்க வந்து வட்டி கொண்டு வந்து அம்மா மகளுக்கு அப்பா மகளுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ கிட்ட வந்து அப்பா வந்து போட்டு தானே அந்த விறகு வந்து அப்போ அப்படி இருந்தாலும் நாங்கள் போனால் சேர்த்து போடுவோம். அப்போ ரெண்டு வந்து ஒரு பக்கத்துலேயே போய் நாங்கள் கொஞ்சம் விறகு வட்டி கொண்டு வந்து காட்ட போகிறோம். அதை பார்த்து அப்பா சந்தோஷப்படணும். வட்டி தருவீங்க அதனால வட்டி நான் வெட்டுவேன் அம்மா அதை அள்ளிட்டு வந்தா சரி என்ன ஓகே போய் பார்ப்போம். அங்கே சிச்சுவேஷனை வந்து பார்த்துட்டு 6 வட்டுன்னு முடிவு எடுப்போம். என்ன பச்சைன்னு சொன்ன அம்மா விட்டுவா காஞ்சனா நான் பட்டுவேன். பச்சைன்னு சொன்னா அம்மா விட்டு சரியா சுள்ளி தடி தானே விறகு. சரி ஓகே அந்த விறகு கொஞ்சம் என்ன செய்வீங்க விறகு கொண்டு வந்து வீட்டைக்கு விட்டா வைக்கிறது. சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒரு நல்ல ஒரு வீடியோவாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பா ஓகே. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆத்திக்குட்டி வந்து விட்டு நிற்கிறோம். அப்போ நாங்கள் வந்து போகிறோம் என்ன எங்கே போகிறோம் பிறகு மட்டும் போகிறோம். கேமரா தான் மினிச்சு வாங்க ஓடி கொஞ்சம் இப்போ நாங்கள் அந்த வீட்டெல்லாம் வந்து போடுங்க நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார குருவிகளை வந்து சுடுறது சுட்டு நம்ம சும்மா சொன்னேன். இது அம்மா தூக்காட்டி அம்மாவுக்கு கொண்டு விட அடிச்ச கண் போயிருக்குங்க அது குண்டை வேப்பம் படியும் போல காத்து அந்த குண்டுல 50,000 அந்த சின்ன குண்டு மட்டும் யோசிப்பாங்க கத்தியெல்லாம் மெனத்தானாவில கிடக்கும் வந்து இவங்களோட வந்து அந்த காணிக்குள்ள வந்து போகலாம். இப்போ நாங்கள் அவங்க வீட்டை வந்தாச்சு. ஆமாம் நீங்கள் கூப்பிட்டு கத்தியை வாங்க ஒருக்கா கத்தியை வாங்குவோம் வாங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த காணிக்குள்ள வந்து வந்தாச்சு நம்ம. அப்போ அம்மா என்னம்மா ஒரு இதுக்கு என்ன வட்டம் காஞ்சலேருந்து அம்மாங்க நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரீங்களே ஆனா அப்படித்தான் இந்த சவுக்கங்காட்டுக்குள்ள எல்லாம் போய் வட்டி கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வராங்களேன்னு அதுதான் பாபம். அது ஒரு அந்த தருவாங்க ஒரு அந்த 5 அந்த அப்பா வேலையாக கூட்டிக்கோ நாங்கள் விட்டேன் அதை காணிக்குள்ள 2 முள்ளு ஆதியே தெரியுது. இந்த விறகுலாம் நாங்கள் ஒரு சாப்பாடு செய்யப்போம். என்ன எள்ளுப்பா எள்ளுப்பாக்கே விறகு அப்போ எள்ளுப்பாக்கு விறதா இல்லை இல்லையம்மா இது அந்த தடி வந்து முள்ளாக்களுக்கு நான் அங்கால வந்து விரவட்டும் நல்லா எரியும் பொசு பொசு வெந்தையில தேன் கூடு காட்டி குடிச்சிட்டு சக்கை வாங்க அங்கே வந்து போட்டோம். அங்கே வந்து என்னம்மா அங்கே போங்கம்மா ஒருக்கா வட்டி கலைச்சு நாங்கள் அந்த உழுவுற மாடு தெரியும் தானே போடுமா. உழுவுற மாடு வந்து உளி போட்டு பேச தண்ணிக்குள்ளே படுத்துரும். அந்த ரதிய மாவட்ட பக்கம் நிற்கிறேன். ரதிய மாவட்ட பக்கம் நிற்க எரும மாடு மாதிரி என்ன அந்த காணிக்குள்ள வந்து பாம்பு போட்டுருக்காங்க இவ்வளோன்னு சொல்லி. இதுக்குள்ள வந்து இது கீரிப்புயன் மற்ற பாம்பு இந்த பாம்பு அந்த பாம்பு ஆமா சும்மா நம்ம கத்தியா எல்லா பாம்பும் வந்து நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆமாம் இதில் உங்களுக்கு என்ன எத்தனை இருந்தால் வேணும் என்ன சமையலுக்கும் சின்ன பேடு அதில் வெட்ட காணல இதில் வெட்ட வந்து என்னன்னு சொல்கிறேன் அதில் வந்து வெட்டே நாங்கள் இங்கே கையில் வந்து முள்ளெல்லாம் ஊற்றி ரத்தம்லாம் ஊற்றி போட்டுருக்காங்க. கொஞ்சம் கொண்டு தான் தம்பி ரத்தம் வந்து ஊற்றி போட்டு அப்போ நாங்கள் உண்மையாக அங்கே வந்து நல்ல ஆக்ஷன் இல்லை அங்கே வந்து உண்மையாக அங்கேருந்து பார்க்க விரோதமாக இருக்குது. நீங்கள் காணல உண்மையாக நம்புறீங்களே. நான் நேற்று வந்து அம்மா நான் இப்படி உங்களை வீடியோ உங்களை உறவில் வந்து கேட்டதுக்காண்டி வந்து அப்போ நேற்று தான் வந்து இங்கே கொஞ்சம் பேர் எடுத்து வச்சேன். அஞ்சு வாங்கம்மா உங்களை கண்ணால் அது நான் வந்து முடிச்சு வச்சேன். இங்கே அம்மா ஒருத்தர் முறிக்கல அப்பமா முடிச்சு வச்சவா அப்பம்மா இல்லை நான் முடிச்சது அப்பம்மாக்கு இதில் பங்கு இல்லையா அப்போ பாபா அப்படியே வந்து பட்டுவோம் இல்லை இதில் வரி பட்டுருவோம் நான் மரத்துக்கு மேலே வரி காணிக்காரன் நான் வேணீங்க அது வீடியோ நடக்கும் வீடியோ
ஆனந்திலடா அதான் விழுது அப்போ உங்களுக்கு அந்த 5 பழம் பண்ணி சொல்லுவாங்க அம்மா வாங்கணும் நடந்து சரி போட்டுக்கா வாங்க அம்மா வந்து எனக்கு என்ன இதுக்கு என்ன பேர் அம்மா பேர் ஆனந்தி மேடமா ஓ 5 பழம் மேடம்மா ஆனந்தில உனாடா 5 பச்சை தலைவர் யாரும் ஆம்பளை வந்து புருங்கோ நான் உங்களுக்கு புறாதான் தச்சேதான் உண்டாக்கி உங்களுக்கு ஒரு தேத்தனி மூட்டை நான் ஒரு புறாதான் தச்சேதானே புருங்கோ வரலாம் அவசரப்படாம சரி நான் அந்த காலம் தெரியும் அங்கே இந்த 45 வயசுல நாங்கள் அந்த காலம் இருக்கக்குள்ள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 45 வயசு அந்த காலம் வந்து நடந்து போய் தண்ணி கொண்டாங்க முதுகுல வச்சு நம்புவீங்களா நீங்க சொன்னா அந்த காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்யதான் இந்த காலம் இப்படி இருக்க வாங்க ஜிம்போடியா ஜிம்போடி கதையால வட சொல்லுவேன் சரி வட சுடுறக்க போல சாமான் பண்ண தெரியும் மண் கருவேப்பிலை கற்பூரவாளி பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான கஷ்டமா கூட என்ன சொன்னா அந்த காலங்கள் வந்து வேலை செஞ்ச இந்த காலம் வேலை செய்யவும் ஏலாம் கிட்டிப்புள் செய்யல கிட்டிப்புள் மாமா கிட்டிப்புள் சரி அப்போ உண்மையா நாங்க நிகழ்ச்சி வந்து வேற நடந்தது வேற ஒன்று வேணாம்மா இல்ல உண்மையை சொல்றேன் வந்து அங்க ரோட்ல இருந்து போய் நான் காட்டுறேன் கேமரா வந்து காட்டுறேன் ரோட்ல இருந்து பார்க்கும்போது வந்து நிறைய விரோதமா இருக்கிற இந்த காஞ்சி வர மாதிரி ஆனா எனக்கு உண்மையால எந்த பழம் இல்லாம அந்த ஆஞ்சு சாப்பிட்டு இருக்கேன் அண்டே தான் தெரியும் லெந்தில வந்து இப்படி சின்ன சின்ன முள்ளு இருக்குன்னு சொல்லி லெந்தேக்க கழி வச்சா அப்படி வந்து கணேஷ் அண்ணிட்ட போக வேண்டியது ஏன் சொல்லுங்க அப்போ முள்ளு இல்ல இல்ல உண்மையா அந்த சரியான முள்ளா கிடக்கு அப்ப யோசிக்கிறான் சும்மா நீங்க ஷார்ட்டாங்க இவ்வளவு ஷார்ட்டாங்க கதையில் வரும் வேணாமா அது இருக்கு நல்லதுக்கு தான் ஆனா இல்ல வந்து நம்ம கொண்டு அந்த காணிக்கலையும் நாங்க கொஞ்சம் கும்பிட்டு வந்தாங்க இருக்குது அப்ப இல்ல நாங்க என்ன சொல்றோம் முதல்ல தீபாவளி வந்து பாக்குறோம் அத்தை எழுதி வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த காணிக்குள்ள ஒரு பாம்பு சொட்டி அப்போ ஆமா ரதியமான கதையை சொல்லுங்க நம்ம இதுல ரதியமான கதை நேற்று வந்து ரதியம்மாவோட வந்து நாங்க வீடியோ கால்ல கதைச்சிருந்த நாங்கள் கதைச்ச சந்தோஷமா இருந்தது உங்களை ரதியம்மா வந்து ஒரு குழந்தை பிள்ளை இந்த ஒரு மனசு குழந்தை மனசு அப்ப வீடியோ கால்ல கதைச்ச சந்தோஷமா இருந்து அப்ப சொன்ன ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிவிடும் பிள்ளைன்னா பெண்ண வீடியோ ரதியம்மாண்டு தங்களோட ஒரு புது விருந்தாளி வந்துடுறாங்க அப்ப ஆட்டா விருந்தாளின்னு சொன்னேன் சரி வீடியோ அனுப்பும் கொண்டு பார்த்தா கடவுளே ஒரு பாம்பு குட்டியேன்னு அந்த வரிப்புடி மாதிரி அந்த இது மாதிரி வித்தியாசமான கருப்பும் பொல்லையும் சுருள மாதிரி பாம்பு வந்து அப்போ ஒரு இவ்வளவு பாம்பு வந்து வருமே அந்த பாம்புடைய சைஸ் வந்து அப்போ அதிகமான நாய் வளர்க்குறாரு அதிகமாக 5-6 நாய்ன்னு சொல்லி அப்போ அந்த 5-6 நாய் வந்து கலைச்சு கொண்டிருக்க ஏதோ கல்லா நாய் காட்டி கொடுக்கும் அதிகமான பாம்பு நாய் காட்டி கொடுக்கும் அப்போ கல்லால அப்போ பாம்பு வந்து அப்போ கிட்ட அப்போ நினைச்சா அந்த பாம்பு வந்து செத்து போயிட்டு நினைச்சுட்டான் செத்து போட்டு அப்போ அங்கே வேறு தடி எடுத்து கொண்டு அடி போட்டு வந்து பார்த்தா பாம்பு ஓடிட்டான் செத்து போட்டு தான் அடிப்பம் வந்து அதான் நான் அதிகமாக சொன்னேன் அம்மான்னு சொல்லியிருந்தா வந்து அந்த சின்ன வெங்காயமும் மண்ணெண்ணெய் வந்து தெளிச்சிருந்தா வந்து பாம்பு வந்து வரான்னு சொல்ல அப்போ அம்மா சொன்னா எனக்கு என்ன இருந்தாலும் தனக்கு முன்னால கடவுள் இருக்கா எனக்கு கொண்டு போய் நடக்கான்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் வந்து எனக்கு வந்து கவலையா போயிடுது கேட்கல ஆனா உண்மை டிக்கெட் அவருக்கு தெய்வம் தான் அதிகமா எந்த இடத்துல போனாலும் அவக்கு எதுவுமே வராது சரியா மனசால நொந்துட்டேன் அந்த பாம்பு குட்டி வேற அவ இதாண்டிடாது ஆனா உண்மையில அவ வந்து இந்த பாம்போட கதை விதத்தை கேட்டால் அந்த அழுக வைக்காத ஒரு சிரிப்பு நான் காய்ச்சி காட்டுறேன் என்கிட்ட அப்பனே இது ஏதோ வேற சாதி பாம்பப்பா அப்பதான் என்ன சாதியா இருந்தாலும் நான் உனக்கு அடிப்பேன் இது நல்ல சாதி போல இருக்கப்பா அது நான் 10 கிலோ ஆகின கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமே நம்ம அவங்களே சந்தோஷமா தான் நல்ல கலால் வந்து போயிட்டு பாப்போம் நாங்களும் வந்து இப்போ கிட்டல வந்து அதிகமாட்ட போவோம் கண்டிப்பா வந்து போக வேண்டிய நாள் வந்து நெருங்கி கொண்டு வந்துட்டேனம்மா வரும் கண்டிப்பா இந்த சொல்றாங்க கந்த புராணம் கூட்டிட்டேன் பாய பிளாஸ்டர் ஓட்டிட்டு எப்படி நாங்க இப்படி இல்லை என்ன சொல்றோம் வீட்லயும் இப்படித்தான் அப்ப இப்படி தான் ஓட்டு சொன்ன அப்போ சரியான லூசர் விடாங்க ஒரே பம்பல் தான் எங்கிட்ட பம்பல் இல்லை எங்களுக்கு பம்பல் தான் என்னம்மா அப்ப அம்மா இந்த தடவை ஐயா அப்ப ஆமா அஞ்சா நாங்கள் அந்த பட்டின தடியில கொண்டு போவோம் என்ன சொன்னா அப்ப ஆத்திக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் சரியில்லை ஆத்திக்குட்டி விட உங்களோட வந்து பக்கத்துல வந்து நிக்கிறா ஆத்திக்குட்டி வந்து காட்டும் நான் கேமராமேன் அதை விட எனக்கு வந்து இந்த காணி எல்லாம் பொறுக்கிறது கலைக்குது 4:30 ஆகுது டீ டைம் எத்தனைக்கு என்ன நடக்குது இது சோறு நடக்கு
அப்ப தேர்தலுக்கு வந்து கடைக்கு வந்து நாங்க போவோம் என்ன சரி அப்ப நாங்க வந்து இவ்வளவு விரதம் வந்து எடுத்துக்கொண்டு போவோம் இன்னைக்கு அப்பா வந்து நம்பாது நாங்கள் அவ்வளோ அவரம் பொறிக்கிறாங்களோ ஓ உண்மையில இந்த உண்மையை சொல்றேன் வீடியோ வந்து இன்றைக்குமே எடுக்கக்கூடிய நிலைமையில வந்து அம்மா கூட இல்லைன்னா என்ன சொன்னா இப்ப பாவத்தா சும்மா பெம்பலா வந்து சிரிச்சு கதைக்கிறோம் ஆட்டுக்குட்டி காய்ச்சல்னால எங்களை மைண்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கணும் சும்மா சிரிச்சு பெம்பலாக கதைக்கிறோம் என்னம்மா அப்ப உண்மையில வந்து ஆத்திக்குட்டி வந்து சரியா மாதிரி காய்ச்சல் அர்ஜுனுக்கு ஆத்திக்கு வந்து காய்ச்சல் வந்தா தெரியும் அந்த வலிக்கிறத வந்து கூட அப்ப அது மாதிரி சரியான பயம் வந்து அந்த ஆண்டு திங்கக்கிழமை வருதானே கண்டிப்பா அதையும் நாங்கள் வந்து உணவுகளுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு எல்லாம் படைச்சு ஐயாக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செய்ய போறோம் ஓ கண்டிப்பா சரி ஓகே உண்மையில வந்து அதான் திரும்பவும் சொல்றேன் பிற முறுக்கையில நினைக்காங்க பிற முடிச்ச வர வீட்டை வந்து கிடக்கு வீட்டுக்கு பக்கத்துக்கு காணிக்க இல்ல இதுல எங்கடக்கு அந்த காணிக்க எங்கடக்கு இதுல எங்கடக்கு எல்லாத்தையும் போய் கொண்டு போய் நாளைக்கு என்ன சாப்பாடு ஒன்று பெனங்கா பண்ணி அறிஞ்சிட போறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு சாப்பாடு நாங்க பொறுக்கின டிராக்டர்ல பறிக்கிறோம் சரி ஓகே அப்போ அதான் உண்மையில அந்த ஆதிக்குட்டிக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை அப்போ அங்கே வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தா இல்லை நான் வீடியோ எடுக்க கூட நான் வரையில ஆதிக்குட்டிக்கு ஏழு சினிங்கி அது ஒன்றுகள் அப்போ அப்பா கூட இல்லை வேலைக்கு வந்து போயிட்டார் அப்போ ஒரு மாதிரி அங்கே அர்ஜுன் வந்து அங்கே கதை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்போ நாங்கள் வந்துட்டு அம்மா சொல்கிறோம் இந்த மூச்சு கொஞ்சம் விட்டுட்டு கதைக்க சொல்லி மெக்க பிடிச்ச வாய்ஸ் நல்லா சரி எங்களுக்கு ஒரு மெக்கௌண்ட் வேணும் இதில் விளங்குமோ உங்களுக்கு காய்ச்சா விழுத்துட்டு அங்கே கனெக்ட் ஆகுமோ எங்களுக்கு இதான் மெக் நீங்கள் வைங்க சரி ஓகே அப்போ நாங்கள் நிறைய கழிச்சு கொள்ளாமல் வந்துட்டு அப்போ ஆதிக்குட்டிக்கான அம்மா வந்து அடுத்த ரீக்மெண்ட் வந்து செய்யணும் பணத்தில் சொல்லியிருக்கா சரி ஓகே அப்போ நாங்கள் அந்த வீட்டை வந்து போவோம் அதாச்சு இதில் ஏதாவது ரோங்காக ஏதாவது கதைச்சிருந்தா அதே மனசை புண்படுத்துற மாதிரி காய்ச்சிருந்தா மன்னிச்சிருங்க அப்போ சில பேர் வந்து யோசிக்கலாம் வந்து நீங்களே காய்ச்சிட்டு அப்புறம் நீங்களும் ஒரு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லி யோசிக்கலாம் யோசிக்க போனால் நிறைய யோசிக்கலாம் சரி அப்படி நம்ம யோசிக்க மாட்டாங்க நான் சும்மா ஒரு அதே மாதிரி என்ன மட்டும் சொல்லி முக்கியமான விஷயம் நாங்கள் முதல் மட்டக்களை போயிட்டு வரக்குள்ள நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவங்க அதிகமாவோட சேர்ந்து 10,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சா கேக் கட் பண்ண கொண்டு வந்து அது வந்து சந்தோஷமா இருந்தது நான் நினச்சேன்னா இந்த முறை கொக்கட்டி சோலைக்கு போனால் கண்டிப்பாக 200 சப்ஸ்கிரைபர் வர சரியா 200 வந்துச்சுன்னு சொன்னார் அதிகமாவோட சேர்ந்து ஒரு கேக் வெட்டி ஒரு வீடியோ போடலாமாண்டா என்னுடைய ஆசையும் வந்து எங்களோட சேனலை வந்து முன்ன திறந்தது எங்களோட அதிகமான கையால் தான் அதே வந்து ஒரு ஆசீர்வாதிச்சு கேக் கட் பண்ண சந்தோஷம் பாப்பா இன்னொரு வாட்டி வரைக்குள்ள அப்படி எங்களோட உறவுகள் சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதிகமாவோட சேர்ந்து ஒரு கேக் கட்டுற வீடியோ வந்து கண்டிப்பாக வரணும் ஷுவராக அதிகமாவோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் கேக் வெட்ட நம்பிக்கை ஒன்று இருக்கு கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் என்னம்மா சரி ஓகே இதில் நான் காய்ச்சி கொள்ளாமல் ஆத்திக்குட்டி அளவில் வந்து லைட்டாக அவங்களுக்கு கேட்குவேன் நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்ளும் யாரும் ஏதாச்சும் ரோங்காக்கு நாங்கள் காய்ச்சிருந்தா மன்னிச்சிருங்க இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்